ஓகே, ரெக்கார்டிங் ஆன் ஆயிடுச்சு. ஹாய், வணக்கம், கேட்குதா? ஓகே, வாய்ஸ் எல்லாமே ஆனதாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு மொலிஸ் ஃபேமிலி. மொலிஸ் ஃபேமிலியில் ஒரு புது செக்மெண்ட்டு. எந்த மாதிரி அப்படின்னா, ஹிஸ்ட்ரி ஆஃப் தி சேனல்ஸ், யூடியூப் சேனல்ஸ். நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அதோட ஹிஸ்ட்ரி யாருக்குமே தெரியாது. ஹிஸ்ட்ரினால் அது எப்படி ஆரம்பித்தாங்க அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல போகிறதில்ல. ஒவ்வொரு சேனலும் என்ன பண்ணாங்க, எப்படி க்ரோத் ஆச்சு, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இன்றைக்கி பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற சேனல் மதன் கௌரி ப்ரோ. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி சீமான் சாரோட ஒரு இன்டர்வியூ மதன் கௌரி பண்ணியிருப்பார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த இன்டர்வியூ. எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் ஒரு பொலிட்டீஷியனை போய் இன்டர்வியூ எடுக்கிற அளவுக்கு டெவலப் ஆகிருக்காரு. சரி, ஓகே, நம்ம அவரை பற்றி பார்ப்போம். அந்த இன்டர்வியூ பார்த்தா பிடிச்சிருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவே அவரை பற்றி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த வீடியோ எப்படி வரும்னு தெரியல, எப்போவும் சொல்கிற மாதிரி தான் ரெகுலராக வரலாம் போடலான்னு பிளான் பண்ணியிருக்கு. பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு மதன் கௌரி. மதன் கௌரி வியூவர்ஸ் 3 தான். இதுதான் அவரோட யூடியூப் சேனல் ஃப்ரண்ட் பேஜு. ஆக்சுவலாக நான் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல, என்னோடய பர்சனல் ஐடியில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நம்மளோட சேனல் ஐடியில் சப்ஸ்கிரைப் பண்ணேன். ஏன்னா மதன் கௌரி இவரை பற்றி நம்ம சொல்லணும்னா, கிட்டத்தட்ட 73 லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காரு. 73 lakhs ரொம்ப பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு ரீசன்ட் டேஸில் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கிறவர் இவர் தான். இவர் ஃபஸ்ட்டு எப்போ வீடியோ போட்டாருன்னா, மனுஷன் டெய்லி ஒரு வீடியோ போடுறாருங்க, சான்ஸே இல்லை. என்னால் வீக்லி ஒரு வீடியோஸ் எடுக்கிறதுக்குள்ளே போதும் ஆகுது. அதை எடிட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. எப்படி தான் டெய்லி ஒரு வீடியோ போடுறாருன்னே தெரியல. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ வீடியோஸ் போட்டிருக்காரு. இந்த ஸ்க்ரோல் பண்ணுறதெல்லாம் என்னால் முடிஞ்சால் இந்த வீடியோவில் சைடில் இந்த இடத்துல தெரிகிற மாதிரி நான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டுறேன். 73 lakhs சப்ஸ்கிரைபர்ஸும் 2700 வீடியோஸ் போட்டிருக்காரு. 2700 சம்திங் வீடியோஸ்னால் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆச்சு? 8 வருஷமா கிட்டத்தட்ட 7 பாயிண்ட் சம்திங் வருது. டிவைடட் பை 365 ஒரு வருஷத்துக்கு 8 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்காருங்க, கண்டினியூஸாக. சான்ஸே இல்லை. இவரோட ஸ்டோரி ஒரு வாட்டி கேள்விப்பட்டேன். இவர் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கப்புறம் தான் ரெகுலராக வீடியோ போட ஆரம்பித்தேன் யூடியூப்பில் அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டார். பட் அது எனக்கு உண்மையாக பொய்யான்னு தெரியல. சம்திங் யாரும் சொல்லி கேள்விப்பட்ட மாதிரி ஒரு வீடியோவில் பார்த்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். பட் எனக்கு அது ஐடியாவே இல்லை. நீங்கள் யாராவது மதன் கௌரிஸோட ஃபேன்ஸ் எதாவது இருந்தீங்கன்னா எனக்கு தப்பாக நினைக்காதீங்க. எனக்கு அதை பற்றி டீட்டெயில் தெரியல. ஸோ ஜஸ்ட் எனக்கு காது கேட்டதை நான் சொல்லிட்டேன். ஓகே, இவரோட பாப்புலர் வீடியோஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாங்களா? இது வரைக்கும் போட்ட வீடியோலேயே அதிக வியூஸ் போனது 73 lakhs, கிட்டத்தட்ட 7.3 மில்லியன் வியூஸ் போனது. பாத்ரூம் சாங்கு பாத்ரூமில் டப்பிங் பண்ணுறது அவர் இல்லை, இவர் இந்த பாத்ரூமில் சாங் பண்ணார். ஐயோ, 7.3. அதுக்கப்புறம் அந்த மோமோ, அந்த வாய் கிழிஞ்ச மாதிரி ஒரு பொண்ணு, அந்த சைனீஸ் கொரியா பேய், அது கிட்டத்தட்ட 5.4 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. சூப்பர். அதுக்கப்புறம் 4.9 அந்த கள்ளக்குறிச்சி இஷ்யூ, அந்த ஒரு பொண்ணு இஷ்யூ ஆச்சுல்ல, அந்த இஷ்யூ 4.9 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. அப்புறம் அந்த டெல்லி பஸ் கேஸ், ஆக்சுவலி இது எனக்கு என்னென்னு தெரியல, இதை பற்றி எனக்கு ஐடியா இல்லை. அப்புறம் அந்த ஜஸ்டிஸ் ஃபார் டெல்லி கேர்ள் எக்ஸ்பிளைன் தமிழ், ஜஸ்டிஸ் ஃபார் டெல்லி கேளா, அதுக்கப்புறம் போலீஸ் ஃபோட்டோ போட்டிருக்கு, யாருன்னு தெரியல. அந்த வீடியோவுக்கும் நல்ல வியூஸ் போயிருக்கு. ஆனால் இவருக்கு அதிகமாக வியூஸ் போன வீடியோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் இன்னும் இந்த இதை ரீச் பண்ணல. 7 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு அண்ணாமலை வீடியோ ஒன்று போட்டிருக்காரு. இப்போ நான் இன்றைக்கி டேட் என்ன 15th ஏப்ரல், ஒரு 2 or 3 days முன்னாடி அந்த அண்ணாமலை வீடியோ போட்டிருக்காரு. இன்றைக்கி நான் செக் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரே நிமிஷம் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்க்கலாம். கிட்டத்தட்ட 1.1 lakhs போயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 5 to 6 days இந்த வீடியோ எனக்கு தெரிஞ்சு பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இவரோட இன்கம் எவ்வளோ இருக்கும்? ரவி ப்ரோ, நீங்கள் தான் பார்த்து சொல்கிறீங்களா? நீங்கள் சொல்லிட்டு தான் இருப்பீங்க, எனக்கு தெரியும். பட்டு அப்ராக்சிமேட்டாக நம்ம கால்குலேஷன் பண்ணோம்னா இவர் 30 நாளைக்கு 30 வீடியோ போடுறாரு.
அதை கால்குலேட் பண்ணி நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன். பட் இது நான் என்ன கால்குலேட் பண்ணி எடுத்து வைக்கல. இது ஃபஸ்ட்டு வீடியோ, எப்படி வரும்னு எனக்கும் தெரியல. என்னோடய மொபைல் ஷாப்லேயே எடுத்துகிட்ருக்கேன். இது இந்த மாதிரி ரெகுலராக எல்லா யூடியூப் சேனல்ஸோட க்ரோத் அண்ட் ஹிஸ்ட்ரி பார்க்கலாம். இவரோட ஹிஸ்ட்ரி எடுக்கலான்னு தாங்க பார்த்தேன். கிட்டத்தட்ட 2700 வீடியோஸு. என்னால் ஸ்க்ரோல் பண்ணவே முடியலை. இங்கே பாருங்கள், பண்ணிகிட்டே இருக்கேன், வந்துக்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட 8 வருஷம் ஃபுட்டேஜ் நான் எடுக்கணும். இதில் இங்கே பாருங்கள், கிட்டத்தட்ட 2700 வியூஸு. லோடிங் போய்கிட்டே இருக்குது, முடியலை. 2700 வியூஸை நான் என்றைக்கு எடுத்து என்றைக்கு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டாருன்னு சொல்ல முடியல. எந்த வீடியோலேருந்து க்ரோத் ஆனாருங்கிறதையும் நான் சொல்லலான்னு தான் பிளான் பண்ணேன். பட்டு முடியலை. இவர் ஃபஸ்ட்டு கிட்டத்தட்ட கொஞ்சம் ஆனால் வெயிட் பண்ணுங்கள், நான் பார்க்குறேன். முடியுதா ஃபஸ்ட்டு வீடியோ போக முடியுதா பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வீடியோஸை போனால் தான் எவ்வளோ எந்த வீடியோவில் இவருக்கு க்ரோத் கிடச்சிச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஒரு வீடியோ கிளிக் ஆகும், ஒரு வீடியோ நமக்கு கிளிக் ஆகும், தெரியுங்களா? நம்ம ஒரு 10 வீடியோ போட்டிருப்போம், அதான் ஒரு வீடியோ கிளிக் ஆனதுக்கப்புறம் தான் ரெகுலராக சேனல் க்ரோத் ஆகிட்டுருக்கும். ஆனால் இவரோட எந்த வீடியோன்னு கண்டுபிடிக்கலன்னு தான் நானும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்க்கலாம். இவ்வளோ இப்போ தாங்க 2 வருஷம் வந்துருக்கு. இன்னும் 5 வருஷம் பின்னாடி போகணும். அதனால் நான் வெயிட் பண்ணுறேன். நோ எஸ் ஓ 2 வருஷமே என்ன முடியலையா? ஐயோ 3 வருஷம், 3rd இயர் வந்துட்டேன். அது பின்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். ஏய் போப்பா, ஐயோ என்னோட டேப்லெட் தானே இருக்குங்க. ஆனால் ஆள் நல்ல டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஃபஸ்ட்டு வீடியோவுக்கும் எப்படி பார்க்குறீங்க எனக்கு புரியல. டெய்லி ஒரு வீடியோ, இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ். நான் ரெகுலராக ஒரு வீடியோஸ் பார்ப்பேன். டாபிக் எப்படி எடுக்கிறாருன்னு தெரிய மாட்டேங்குது. நமக்கு ஒரு டாபிக் எடுக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது. ஆனால் கரண்ட் இஷ்யூ வச்சு கரெக்டாக பேசுவார். as a few minutes later அப்படின்னு போட்டுங்க. எடிட்டர் போட மாட்டான், அந்த எடிட்டர் நான் தான் போட்டாலும். அஞ்சு வருஷம் பின்னாடி போயிடுச்சு ஒரு வழியா. 6 வருஷம் முன்னாடி போயிடுச்சு. எஸ் பிடிச்சாச்சு. லாஸ்ட் வீடியோ வளர்ந்த முடியாது சத்தியமா. இது பாருங்க, ஏதோ ஒரு புது பையன், சான்ஸே இல்லை. இதுதான் அவரோட ஃபஸ்ட்டு வீடியோ, வெரி வெரி ஃபஸ்ட்டு வீடியோ. இது மதன் கௌரியானே தெரியலைங்க. மனசு ஃபுல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அப்பா சின்ன பையன். ஃபஸ்ட்டு வீடியோ நான் பார்த்தேன், ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்லேயே பேசியிருந்தார். சம்திங் அபவுட் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசியிருக்காரு. நாம் சொன்னது உண்மை தான் போல். அடுத்த வீடியோ அந்த சென்னையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு குழந்தை நடந்துச்சு தெரியுங்களா? ஒரு பையன் கூட லவ் ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு பொண்ணை வெட்டிட்டான்னு சொல்லி அது சம்மந்தமாக ஏதோ பேசியிருக்காரு. அப்புறம் இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி 3வது வீடியோ. கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வீடியோ 11 லட்சம் 1.1 மில்லியன் வியூஸ் போயிருக்கு. கிட்டத்தட்ட 7 வருஷமாக அவங்களோட வீடியோஸ் நிறைய எல்லோரும் பார்த்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் எந்த வீடியோ வந்து நல்ல க்ரோத் கிடச்சிச்சின்னு சொல்லலாம்னா ஃப்ளிப்கார்ட் அமேசானை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 1.3 lakhs போயிருக்கு இப்போ வரைக்கும். தி ஃபவுண்டர் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டர்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 2.5 lakhs போயிருக்கு 7 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்ச அந்த வீடியோ தாங்க அவர் க்ரோத் பண்ணி விட்ருக்கு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் வியூஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் கூட 1 lakh 2 lakh அப்படி தான் போயிட்டுருக்கு. 7 lakhs ஒரு வீடியோ இலுமினாட்டி பற்றி போட்டிருக்காரு. 7 lakhs போயிருக்கு இலுமினாட்டி பற்றி போட்டிருக்காரு 6 இயர்ஸில். நிறைய வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் 7th இயர் வீடியோ கம்மியாக தான் போட்டிருக்காரு.
மொத்தம் 365 வீடியோவில் இல்லையே, டெய்லி ஒரு வீடியோ போட்டோன்னு சொன்னார், ஒன்றும் இல்லையே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 23 வீடியோ தான் போட்டிருக்காரு. சரி பார்க்கலாம் என்னென்ன. வீடியோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குள்ளே 2 பேர் வந்திருக்காங்க. ஓகே, இந்த வீடியோ இதோட கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி மதன் கௌரியோட ஹிஸ்ட்ரி பார்த்தோம், சேனலோட ஹிஸ்ட்ரி வந்தாச்சு, மொழிஸ் ஃபேமிலியோட மொழி வந்தாச்சு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்குன்னே. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ நம்ம அடுத்தது யாருன்னு பார்க்கலாம். உங்களுக்கு யாராவது ஒரு ஹிஸ்ட்ரி பார்க்கணுனாலும் சொல்லுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பார்க்கலாம். ஓகேவா? பாய்.